சொல்லியிருக்கேன். டேபிள் ஏஜென்ட் வந்து இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணிடணும். 5 மணிக்கு ரேண்டமைசேஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிடணும். உங்களுக்குள்ள ஃபுட்டு அண்ட் அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சென்டரில் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி ஃபுல் டே மேபி ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவுண்டிங் இருக்கும். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் அந்த சென்டரில் தான் இருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே ஏற்பாடுகளோட நம்ம இன்டர்வியூவும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கேண்டிடேட் ஏஜென்சிமே அது ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துருங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி ட்ராக்கிங் பார்த்துட்டு வியர் பண்ணணும். ஒரு கவுண்டிங் டேபிளில் வந்து உங்களை தவிர்த்துட்டு வல்மஸ் வலைக்கு அந்த பக்கம் ஏஜென்ட் இருப்பாங்க. அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் இருப்பாங்க. முகவர்கள் வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் எத்தனை வேட்பாளர்கள் போட்டிடுறாங்களோ அத்தனை பேருக்கான ஏஜென்ட் யாராவது விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. அவங்கள உட்கார வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா, நீங்கள் தேர்தல் அப்போ ஏஜென்ட்ஸ் என்ன முறையில் வரிசையில் உட்கார வச்சோமோ அதே முறையில் தான் அவங்கள வந்து நம்ம உட்கார வைக்கணும். அதாவது முதல்ல எடுத்தோம்னா தேசிய